முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து புதிய தகவல்களை தருகிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு பிராக்டிசிங் டாக்டர். அவர் வந்து தொடர்ந்து வந்து பயிற்சியிலேயே தொடர்ந்து முழுமையாக அந்த டச்சில் இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த ஒரு மருத்துவர். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரியா இருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் 10 மணிக்கு பிறகு நமக்கு கிடைச்ச தகவல் 3 விஷயங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க கூட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம அங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சபாநாயகர் தனபால் வந்திருக்காங்க, மூத்த அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, இன்னும் இதர அமைச்சர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் எம்எல்ஏக்கள் அங்க வர இருக்கிறாங்க அப்படிங்கிறப்பாக இது தொடர்பான மேலதிக தகவலை நம்முடைய செய்தியாளர்கள் சங்கரன், ராஜா, பாஸ்கர் போன்றவர்கள் இன்னும் விரிவாக வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. இரண்டாவது வந்து அந்த முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாரடைப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இயல்புல ஒரு விஷயம் பார்க்கணும். இதற்கு முன்னாடி பேசின டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் சுமந்த் ராமன் இவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு சாமானியனுடைய பார்வையில் நான் சொல்றதுக்காக புரிய வைக்கிறதுக்காக நம்மகிட்ட டாக்டர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான தகவலை நான் ஷேர் பண்ணிடலாம் பார்க்கிறேன். ஒன்று, இந்த மாரடைப்பு அப்படிங்கிறதும் கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறதும் ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்க மருத்துவமனையில இருந்து வந்த தகவல் வார்த்தை வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே மாரடைப்புன்னு போட்டுறோம். இதெல்லாம் ஒன்னா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டும் ஒண்ணுதான். மாரடைப்புங்கிறது சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது டாக்டர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அவ்வளவுதான். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஜெனரிக் சொல்றோம். ஹார்ட் அட்டாக்ங்கிறது அந்த கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாலஜிங்கிறது அந்த இதயம் சம்பந்தமான விஷயம் தான். அதை தான் நம்ம ஹார்ட் நம்ம சாதாரணமான பாஷையில சொல்றோம். சோ ஹார்ட் அட்டாக் என்பதும் கார்டியாக் அரெஸ்ட் என்பதும் ஒன்றுதான். இதுதான் தகவல். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது பலவிதமான விஷயங்கள்ல ஏற்படலாம், பல விதமான ஏற்படலாம். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது எல்லா கார்டியாக் அரெஸ்ட்டுமே ஒரே மாதிரியானதல்ல. இந்த பிளாக் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுப்பு, அந்த ரத்த நாளங்கள் சுருங்கி ஏற்படலாம், ரத்த ஓட்டம் தடைபடலாம், மூச்சு திணறல் மூலமா ஏற்படலாம், மூளையில வந்து ஒரு பிரச்சனை மூலமா ஏற்படலாம், இந்த அந்த மூளை செயலிழக்கிற மூலமா ஏற்படலாம். இந்த மாதிரி இந்த ரத்த நாளங்கள் அடைப்பு, இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது இதயத்துடைய துடிப்பு வந்து ஸ்தம்பிக்கிறது அப்படிங்கிறது பல விதமான காரணங்கள் மூலமா காரியங்கள் மூலமா நடக்கலாம். இதுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையில தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது அந்த ரத்த நாளத்துல ஒரு அடைப்பு. நமக்கு கிடைச்சக்கூடிய தகவல் படி நம்மளால அதிகாரப்பூர்வமா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல இது எழுத்துப்பூர்வமாக இன்னும் செய்தி குறிப்பாக வெளிவரவில்லை. பட் நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது பலவிதமான கார்டியாக் அரெஸ்ட் உண்டு அப்படிங்கிறதுல தமிழக முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வந்து ரத்த நாளங்கள்ல ஏற்பட்ட அடைப்பு தொடர்பாக அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கார்டியாக் அரெஸ்ட். இந்த ரத்த நாளங்கள் ஏற்பட்டக்கூடிய இந்த அடைப்பு என்பது இன்று காலையில நாம சொன்னது போல ஒரு 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள இன்று காலையில நாம சொன்னது போல நடந்த ஒரு ப்ரொசீஜர் மூலமாக தமிழக முதலமைச்சருடைய ரத்த நாளத்துல ஏற்பட்டிருந்த அடைப்பு, அதன் மூலமாக ஏற்பட்ட கார்டியாக் அரெஸ்ட் வந்து சரி செய்யப்பட்டது. ரத்த நாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பு சரி செய்யப்பட்டது இன்றைக்கு காலையில் நடந்த ப்ரொசீஜர் மூலமாக. நார்மலா ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தர் கார்டியாக் அரெஸ்ட் காரணமாக சிகிச்சை பெற வந்தார் அப்படின்னா அவருக்கு ரத்த நாளத்துடைய அடைப்பு சரி செய்யப்பட்டது என்றால் உடனடியாக அவங்களுடைய ரத்த நாளங்கள் இயல்பு போல இயங்க துவங்கும். இதயம் வந்து இயல்பு போல துடிக்க தொடங்கும். தமிழக முதலமைச்சருக்கு வந்து இப்ப ஏற்கனவே பல்வேறு குறைபாடுகள் இருந்ததுனால அதற்கு பிறகு இந்த ரத்த நாளத்தில் இந்த அடைப்பு ஏற்பட்டதுனால இந்த கார்டியாக் அரெஸ்ட்ல இவர்கள் வந்து அந்த பிளாக்கை நீக்கிட்டாங்க. இன்னைக்கு காலையில அந்த அடைப்பை நீக்கிட்டாங்க. ஆனாலும் கூட இது வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃபா மீண்டும் அவருடைய இதய துடிப்பு வந்து முழுமையாக இயங்க தோங்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்ல தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஹார்ட்டும் அவங்களுடைய நுரையீரலும் வந்து வெளியிலிருந்து இயங்க முடிய எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமா முழுமையாக இயங்கிட்டு இருக்குது. இப்ப பூர்ணமாக இயங்கிட்டு இருக்கக்கூடியது வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கருவிகள் மூலமா உபகரணங்கள் மூலமா இயங்கிட்டு இருக்குது. இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு இயல்பான ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது உடனே தன்னில்வை இயங்க துவங்கிடும். அதே மாதிரி முதலமைச்சருக்கு இயங்க துவங்குதா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய விஷயம். அதற்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பிசிக்கலா அவங்களுடைய ரத்த ஓட்டம், இதய துடிப்பு எப்படி தன்னியல்புக்கு மாறுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. இது எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தன்னியல்புல மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் இவங்க இந்த பல்ஸ் ரேட்ல இருந்து எல்லாமே மூலமா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த முதலமைச்சருக்கு இப்ப எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமா இயங்கக்கூடிய இயக்கம் நுரையீரல் மற்றும் இதயத்துக்கானது தன்னியல்புல தானே இயங்க துவங்குதா, இந்த ஹார்ட்ல இருந்து அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அந்த நுரையீரலும் இதயமும் தன்னியல்புல தானே இயங்க தொடங்குகிறதா அப்படிங்கறத இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தன்னியல்புல இயங்க துவங்கிருச்சு அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய நிம்மதி
முழுமைகள் அடைவாங்க. அதைத்தான் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப லேட்டஸ்ட் தகவல். இதுல அடுத்த கட்டமா இன்னொரு விஷயம், எய்ம்ஸ்ல இருந்து டாக்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அவங்க வந்து டெல்லியில இது தொடர்பாக பேசி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து எந்நேரமும் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்போதைக்கு மருத்துவமனை வட்டாரங்கள்ல இருந்து, அரசு வட்டாரங்கள்ல இருந்து, கட்சி வட்டாரங்கள்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தகவல்.